ஆசிரியர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது அரசு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? தமிழ்நாடு அரசின் தொடக்கப்பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய சம்பளம் தொடர்பான ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். மிக குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் 2009க்கு பின்பாக நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையிலான இந்த ஊதிய முரண்பாடு என்பது தொடர் ஒரு சிக்கலாக இருக்கின்றது. இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை பிரதான கோரிக்கையாக முன்வைத்து தொடர்ச்சியாக சென்னை மட்டுமல்லாது பல இடங்களிலும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் இன்று பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றது. இதற்கான அழைப்பு சற்று சரியாக ஒரு 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சங்க நிர்வாகிகளுக்கு அளிக்கப்பட்டது. அதன்படி தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அவருடைய அறையில் வைத்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகின்றது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன், அதே போல தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் 4க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் போராட்டத்தில் தாங்கள் முன்வைத்து வரக்கூடிய கோரிக்கைகள், சங்கம் சார்ந்தும் இந்த ஆசிரியர்கள் சார்ந்தும் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பாக விரிவாக இயக்குநர்களிடம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அரசு தரப்பிலும் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி ஆசிரியர்களை திமுக அரசு கைவிடாது என்று தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இது குறித்து நிதித்துறையிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆவணங்கள் பரிசீலனையில் இருக்கின்றன என்று கூறிய நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் மற்றும் தொடக்க கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இதில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். போராட்டத்துடைய அந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவில் போராட்டம் கைவிடப்படுமா என்பது தொடர்பான ஒரு விரிவான பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.